வணக்கம். இது நமது ரிசி நமது பாரம்பரியம். இந்த வீடியோல குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், முதியவர்களுக்கு ஏற்ற பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் எவை என்றும் மற்றும் டயபெட்டிஸ், ஹீமோகுளோபின் குறைபாடு, இரத்த சோகை குறைபாடு இருப்பவர்களுக்கு ஏற்ற அரிசி சிறுதானியங்கள் எவை என்றும் பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்த ஒரு வருடத்திற்கு பிறகு தூய மல்லி, சீரக சம்பா, குல்லக்கார், கருங்குருவை அரிசி வகைகள் எடுக்கலாம். குறிப்பாக குல்லக்கார் அரிசி குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் உடல் உறுப்புகளின் வளர்ச்சிக்கும் சிறந்த அரிசி. இது குழந்தைகளை சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்ளவும் உடல் எடையை பராமரிக்கவும் பெரிதும் உதவுகிறது. குல்லக்கார் அவல் மல்லிகை ஆர்கானிக்ஸில் கிடைக்கும். குழந்தைகளுக்கு தினமும் மாலை சுண்டல் வகைகள், அவல் வகைகள், மல்லிகை ஆர்கானிக்ஸில் கிடைக்கும் ஐவகை பாரம்பரிய அரிசி மாவில் பலகாரங்கள், சிறுதானியங்களில் கேழ்வரகு, திணை பலகாரங்கள் அல்லது சிறுதானிய கஞ்சி, கருப்புக்கோணி கஞ்சி பலகாரங்களை கொடுத்து வந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு திறனுடன் ஆரோக்கியமாக வளர்வார்கள். இதனுடன் நீர் காய்கறிகள், கீரை வகைகள், வாழைத்தண்டு, வாழைப்பூ போன்றவை உணவில் அதிகம் சேர்த்து கொடுத்து வந்தால் உறுப்புகளும் உடலின் உள் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். பூப்படைந்த பெண்களுக்கு, அதாவது பெண்கள் தனது வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டிய அரிசி பூங்கார். பூங்கார் அரிசி பெண்களின் கருப்பையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பெரிதும் உதவுகிறது மற்றும் இரத்தத்திற்கான இரத்தசாலியும் கழிவுகள் வெளியேற கருங்குருவையும் அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது. இரத்தசாலி கருங்குருவை பெண்களின் உடல் சோர்வை நீக்கி பெண்களின் கருப்பையை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. மாதவிடாய் காலத்தில் பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு கொத்தவரங்காய் ஜூஸ் மற்றும் கருங்குருவை அரிசி, எள், உளுந்தங்களி கொடுத்து வர நார்மல் ஆகும். முகம் தங்கம் போல் ஜொலிக்க தங்கசம்பா அரிசி சிறந்தது. இது பல் மற்றும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஆண்கள் தனது உடலை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள கட்டுமஸ்தான காளை போன்ற வலுவான உடல் அமைப்பை பெற காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, நீல சம்பா போன்ற அரிசி வகைகளை எடுத்து வர வேண்டும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை தனது உணவு பழக்கத்தில் எடுத்து வர நரம்புகள் வலுப்பெறும். பிற்காலத்தில் ஏற்படும் நரம்பு தளர்ச்சியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பெரிதும் உதவுகிறது. காட்டியானம், கருப்பு நீரிழிவு நோயிலிருந்து தம்மை பாதுகாக்கும். ஆண்கள் தனது டயட்டில் புரத சத்து நிறைந்த உணவில் அதிக அளவு இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும். தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அவசியம். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஆண், பெண் இருவருமே கருங்குருவை தொடர்ந்து எடுக்க வேண்டும். திருமணமான ஆண்கள் கருங்குருவை, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம் அவசியம் எடுக்க வேண்டும். திருமணமான பெண்கள் பூங்கார், இரத்தசாலி இரண்டையுமே தொடர்ந்து எடுக்க வேண்டும். கருத்தரிக்கும் போது கருப்பு கவுனி அரிசி தவிர்ப்பது நல்லது. அவசியம் எடுக்க வேண்டியிருந்தால் மற்ற அரிசி அளவு 200 கிராம் அளவுக்கு 50 கிராம் கருப்பு கவுனி எடுத்தால் மட்டும் போதும். இருவரும் வாழை இலையில் சாப்பிடவும். இருவரும் காலை உணவாக கருவேப்பிலை ஜூஸ், முட்டை, முளைக்கட்டிய தானியங்கள், பயிறு வகைகள் தொடர்ந்து எடுத்து வர வேண்டும். கருவுற்ற பெண்களுக்கான அரிசி பூங்கார், இரத்தசாலி, கருங்குருவை. இது பெண்களுக்கு சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும். கருவுற்ற பெண்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளான ராகி, பால், முட்டை, கீரை வகைகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் காய்கறிகள், பழங்கள் அதிகம் சேர்க்க வேண்டும். குழந்தை பிறந்த பின் பாலூட்டும் தாய்மார்கள் ஆத்தூர் கிச்சடி சம்பா, பூங்கார், குடலை சுத்தம் செய்யும் பால்குடல் வாழை, இரத்தசாலி அரிசி வகைகள் மற்றும் பூண்டு கஞ்சி, பால் சுறா உணவில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும். ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசியில் கால்சியம் அதிகம் இருப்பதால் எலும்புகளை வலுப்பெற செய்யும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பதற்கு பூங்கார் அரிசி, ஆத்தூர் கிச்சடி சம்பா பெரிதும் உதவுகிறது. 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பாக தூய மல்லி, பூங்கார் அரிசி உணவுகளை எடுத்து வர வேண்டும். ஹீமோகுளோபின் அளவு சரியான விகிதத்தில் இருப்பதற்கு இரத்தசாலி, 60ஆம் குருவை தொடர்ந்து எடுத்து வர நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இரத்தசாலி அரிசியை 4 to 5 hours ஊற வச்சு சாதமாக சாப்பிடலாம். இது மென்மையான அரிசி, மதிய உணவுக்கு ஏற்றது. இரத்தசாலி அரிசி சாதத்துடன் பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்து எடுத்து வருவது சிறந்தது. இரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்கள் சிவப்பு நிற காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் மற்றும் சுவரொட்டி இரத்த சோகைக்கு மிக சிறந்த உணவு. மல்லிகை ஆர்கானிக்ஸில் கிடைக்கும் ஐவகை பாரம்பரிய சிவப்பரிசி மாவில் தோசை, புட்டு, கொழுக்கட்டை போன்ற பலகாரங்கள் எடுத்து வருவது மிக சிறந்தது. 40 வயதை கடந்த ஆண், பெண் இருவரும் சிவப்பு மற்றும் கருப்பு நிற அரிசி உணவுகள் டயட்டில் இருப்பது மிக சிறந்தது. இது உடல் உள் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பெரிதும் உதவுகிறது. 60 வயதை கடந்த ஆண்கள், பெண்கள் இருவருக்கும் ஏற்ற அரிசி 60ஆம் குருவை, தூய மல்லி, சீரக சம்பா.
60 வயதை கடந்த ஆண்கள் பெண்கள் புரதச்சத்து நிறைந்த உணவு வகைகளை எடுத்து வர வேண்டும். பால், முட்டை, கீரை வகைகள், முளைக்கட்டிய பயிறு வகைகள், சிறுதானியங்கள் சிறந்தது. முளைக்கட்டிய தானியங்களுடன் ஐவகை பாரம்பரிய சிவப்பரிசி மாவை சேர்த்து அரைத்து தோசை, அடை செய்து சாப்பிடலாம். கருப்பு கவுனி கஞ்சி, பாரம்பரிய அரிசி சிறுதானிய கஞ்சி எடுத்து வர உடலின் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஏற்ற அரிசி கைக்குத்தல் அரிசி, தூய மல்லி, தங்க சம்பா, சீரக சம்பா புழுங்கல், கருங்குருவை, குள்ளக்கார், கருப்பு கவுனி அல்லது ஐவகை பாரம்பரிய சிகப்பரிசி மாவு உணவுகள் எடுத்து வர கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கும். ஊற வைத்த முளைக்கட்டிய சிறுதானியங்கள் வரகு, குதிரைவாளி எடுத்து வருவது நல்லது. இவர்கள் கம்பு தானியத்தை தவிர்ப்பது நல்லது. பால் வகை உணவுகள், ஆயில் ப்ராடக்ட்ஸ், மண்ணுக்கடியில் விளையும் கிழங்கு வகைகள் தவிர்ப்பது நல்லது. காய்கறிகள், பழங்கள், கீரை வகையில் பாலக்கீரை, முருங்கைக்கீரை அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டும். நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள், இதயம் சம்பந்தமான பிரச்சனை, ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாத பிரச்சனை உள்ளவர்கள் கைக்குத்தல் அரிசி, இலுப்பை பூ சம்பா அரிசி, காட்டு யானம், கருங்குருவை, இரத்தசாலி போன்ற அரிசி வகை உணவுகள் தனது உணவு பழக்கத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு மாப்பிள்ளை சம்பா, நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற வெள்ளை அரிசி, மணி சம்பா, சுகர் ஹை லெவல்ல இருப்பவர்கள் மணிசம்பா அரிசி மட்டுமே சாதமாக எடுக்க வேண்டும். சுகர் லெவல் உயராமல் இருக்க லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிற தூய மல்லி, ஆத்தூர், கிச்சலி சம்பா சாதம் சிறந்தது. டயபெட்டிஸ் உள்ளவர்கள் கலர்டு ரைஸ் அதிகம் எடுக்க வேண்டும். சிவப்பு நிறம் அல்லது கருப்பு நிற வகை உணவுகள் இருக்க வேண்டும். ஆண்கள் மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, காட்டியானம், கருப்பு கவுனி எடுத்து வரலாம். பெண்கள் பூங்கார், கருங்குருவை, கருப்பு கவுனி, இரத்தசாலி எடுத்து வரலாம். இவ்வாறு சிவப்பு நிற உணவு அரிசி வகைகளை எடுத்து வர சுகர் லெவல் கட்டுக்குள் இருக்கும். மல்லிகை ஆர்கானிக்ஸில் கிடைக்கும் ஐவகை பாரம்பரிய அரிசி மாவில் செய்த பலகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஐவகை பாரம்பரிய சிவப்பரிசி மாவில் மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், காட்டியானம், கருங்குருவை, கருப்பு கவுனி கலந்த கலவை இது. தனது உடலுக்கேற்ற சிறுதானியங்களை ஊற வைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. கோதுமையில் சப்பாத்தி செய்யும் போது மல்லிகை ஆர்கானிக்ஸில் கிடைக்கும் பாரம்பரிய அரிசி சிறுதானிய சத்து மாவு பாதி அளவு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவ குணம் நிறைந்த பாரம்பரிய அரிசிகள் அனைத்திலும் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருப்பதால் தங்களின் குறைபாட்டிற்கு ஏற்ற பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் சிறுதானியங்களை தேர்வு செய்து அதனுடன் கீரை வகைகள் மற்றும் மூலிகை பொருட்களும் சேர்த்து எடுத்து வந்தால் மருந்தில்லாத மகத்துவமான வாழ்க்கையை வாழலாம். முதலில் உங்கள் உடலை பற்றிய உடல் மொழியை, அதாவது உடல் உள்ளுறுப்புகளின் உணர்வுகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ற உணவுகளை மட்டுமே உட்கொள்வது நமது பொறுப்பு. நமது உடல் மற்றும் உள் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நமது உள்ளமும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம். There is like a healthy body, a peaceful mind. Together they help you feel refined. Thank you all.